இந்த நாணயத்தை கொஞ்சம் உத்து பாருங்க, கண்களை கூர்ந்து அதன் மேல் பரவ விடுங்கள். இந்த நாணயத்துக்குள்ள இருக்கிற உருவம் என்னன்னு தெரியுதா? முகத்தை பார்த்த உடனே சொல்லிடலாம் இது பிரம்மதேவன்னு. ஆனா அந்த கணிப்பு தவறு. கட்டுமஸ்தான உடல், ஒரு கையில் சூலம், மறு கையில் உடுக்கை, பின்னே காளை மாடு. இது சிவபெருமானுடைய உருவமேதான். 5 முகம் கொண்ட சிவபெருமானுடைய உருவம் சதா சிவமா அழைக்கப்படுது. இந்த நாணயம் தான் பழங்கால ஈரான்ல கண்டுபிடிக்கப்படுது. இது 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்தது. இப்போ நாம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற ஈரான்ல யூதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் இது எல்லாம் வருவதற்கு முன்னாடியே இந்து மதம் இருந்துச்சா? உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கும் இஸ்லாமும் கிறிஸ்தவமும் அந்த ஈரான் மண்ணுக்கு வருவதற்கு முன்னாடியே அங்க இருந்தது வேறு ஒரு பழங்கால மதம். அது என்ன மதம்? அததான் இந்த பதிவுல நாம விரிவா பார்க்க போறோம். இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய தேசத்துல ஒரு இந்து கோவிலா? அப்போ இந்த உலகத்துல உண்மையிலேயே மிகப்பெரிய பழமையான மதம் எது?